நீ சாமியார் கூட சாமியார் நம்பிடாத, நெஞ்சில் துறவார். துறவு எங்க ஆரம்பிக்கணுங்க? உடம்புல இல்ல. 22 கிலோ உத்திராட்சமோ 5 கிலோ உத்தூதியம் அதுல 250 கிலோ குங்குமம் வச்சு அது இல்ல. அது மீண்டும் பிறவா நிலை பெற வேண்டும். பிறவா நிலை பெறலாம் மத்தவங்களா சொன்னாங்க. வள்ளல் பெருமான் ஒருத்தர் தான், வள்ளல் பெறான் ஒருத்தர் தான், வள்ளல் பெருமான் ஒரே ஒருத்தர் தான் இரவா நிலை பெற வேண்டும் சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கணும். மத்தவங்க பிறவா நிலை தான் கேட்டாங்க. ஆனா வள்ளல் பெருமான் அப்படி கேட்கல. இறந்ததான் பிறக்கணும், இறக்கிறதே அங்க ஸ்டாப் பண்ணுனார். இரவா நிலை பெற வேண்டும் அப்படின்னார். அதைத்தான் இங்க சொல்லி. ஆனா ஆன்மவியல்ல இறைவன் தான் கட்டளையிட்டு அனுப்புகிறார். அப்ப பெருமான் மகிழ்ச்சியோட பூமியில என்ன சொல்றாரு? நான் வந்த காரணம் என்னவென்றாலும் பூமிக்கு ஒரு பிரகடனம் பண்றார், ஒரு அறிவு பண்றார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடதற்கு என்றே என்னை இந்த யுகத்தே உலகத்தே இறைவன் வருவிக்க உற்றான் அருளை பெற்றேன். அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். நான் ஏன் பூமிக்கு வந்தது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இதுல ஒரே ஒரு இடத்துல நாம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணுங்க? எல்லாரும் சன்மார்க்க சங்கத்துக்கு வரணும். அப்படி வந்தா என்ன லாபம் கிடைக்கின்றாருங்க? இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடலாம். அந்த வரி ரொம்ப ஆழமான முதல்ல பதிவு பண்ணிக்கணும். இகம்னா இந்த உலகம், இகத்தே பரத்தை பெற்று இந்த உலகத்தில் இருந்தபடியே நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும். முக்தி என்பது சொர்க்கலோகம் என்பது பொய், நரகலோகம் என்பது அட்டர் பொய். அது ரெண்டும் கிடையாது. கற்பனை வலிமை உள்ளவர்கள் நம்மை சம்பாதிப்பதற்காக அல்லது நமது அறியாமையை பயன்படுத்தி அவர்கள் அறிவை பலப்படுத்திக் கொள்வதற்காக உரைக்கப்பட்ட கதைப்புகள். சொர்க்கலோகம் ஒன்று மேலேயும் கிடையாது, நரகலோகம் பூமியிலையும் கிடையாது, அதுல எந்த சாட்சியும் கிடையாது. என்னது? இகத்தே பரத்தை அடையலாம். இந்த உலகத்திலேயே சுகத்தை அனுபவிக்கிறது சொர்க்கத்தில் இருக்கிறான், துன்பத்தை அனுபவிக்கிறது நரகத்தில் இருக்கிறான். அவ்வளவுதான். ஏண்டா பிறந்த சனியனே ஆண்டவனே நிட்டு மூடையும் பொறுக்க முடியாது. ஐயோ யாராவது கொலை பண்ணுங்களேன், ஒரு டம்ளார் பால் கொடுங்களேன், இந்த காலில் வந்து கும்பிடுறேன், ஐயோ ஐயோன்னு கத்துறான்னா அவன் நரகத்தில் இருக்கிறான். அடாடா என்ன இறைவா, எத்தனை கோடி சுகம், எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவா அப்படின்னு போடுறாருன்னு சொன்னா அவர் சொர்க்கத்தில் இருக்கார். சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே அளிக்கப்படுபவை. இதுக்கு அண்ணாண்டு தனியா ஒன்றும் கிடையாது. அதான் சொல்றாரு, இகத்தே பரத்தை பெற்று. இந்த வாழ்க்கையிலேயே அந்த பரசுக வாழ்க்கை, மனுஷனுக்கு 2 சுகம் இருக்கு, இகசுகம் பரசுகம். இகம்னா இந்த உலகம். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய சுகங்கள் நிறைய இருக்கு. வள்ளல் பெருமான் ஒரு வார்த்தை குறிப்பிடுவாரு, தேக சுதந்திரம் போக சுதந்திரம். உரைநடையில் படிங்க, இந்த 2 வார்த்தையை சொல்லுவார். ஒவ்வொரு மனிதருக்கும் ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரத்தை கொண்டாட போறோம். இந்த சுதந்திரம் வேற, வள்ளல் பெருமான் சொல்ற சுதந்திரம் வேற. எல்லாருக்கும் 2 சுதந்திரம் இருக்கு, தேக சுதந்திரம் போக சுதந்திரம். இந்த உடலை பெற்று நாம் சமையல் பண்ணி 10 பேர் சோறு போட்டா புண்ணியம். அந்த கத்தி எடுத்து போய் தூங்குற கழுத்து 10 பேருக்கு அர்த்தா பாவம். கத்தி ஒண்ணுதான், நீ என்ன பண்ற அதுதான் உனக்கு விளையாது. தீது என்றும் பிறந்தரவார். அதேதான் நமக்கு. அதான் சொன்னாரு, தேக சுதந்திரம் போக சுதந்திரத்தை கொடுத்து உன்னை நான் பூமிக்கு அனுப்பி இருக்கிறேன். இந்த சுதந்திரத்தை நீ எப்படி பயன்படுத்திக் கொள்கிறாயோ அப்படி அடைந்து கொள் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிட்டார். அதனாலதான் சொல்றாரு, அகத்தே கருத்து. உள்ளுக்குள்ள அத்தனை சாக்கடை மனசுக்குள்ள, ஆனா புறத்தே வெளுத்து. உள்ள அவர் போட்டுக்கிற சாமியார் வேஷத்துக்கு பாருங்க, தாங்க முடியல. நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் மண்கணார் இல் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். நீ சாமியார் கூட சாமியார் நம்பிடாத, நெஞ்சில் துறவார். துறவு எங்க ஆரம்பிக்கணுங்க? உடம்புல இல்ல. 22 கிலோ உத்திராட்சமோ 5 கிலோ உத்தூதியம் அதுல 250 கிலோ குங்குமம் வச்சு அது இல்ல. அது உடல்ல போடுற வேஷம். துறவு எங்க ஆரம்பிக்கணுங்க? நெஞ்சில் துறவார், மனசுல துறவ ஆரம்பிக்கணும். முதல்ல மனத்துறவு வரணும், அப்புறம் தான் உடல் துறவு. மனத்துறவு வர உடல் துறவு வச்சுன்னா அது வேஷம், அது ஜெயில முடியும், அது மரண தடையில் தான் போய் முடியும். ஆகையினால நெஞ்சில் துறவார். ஆனா துறந்தார் போல் வெஞ்சித்தான எல்லாம் விட்டுவிட்ட மாதிரி கடந்துட்ட மாதிரி வேஷம் போட்டுட்டு பூமியில அலையறாங்க. நீ ஜாக்கிரதையா இரு. நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் மண்கணார்கள். திருக்குறள் 2400 வருஷத்துக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கும். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால அவர் சொல்றாரு, இந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் நீங்கள் முறையோடு பயன்படுத்த வேண்டும். மீண்டும் பிறவா நிலை பெற வேண்டும். பிறவா நிலை பெறலாம் மற்றவங்களா சொன்னாங்க. வள்ளல் பெருமான் ஒருத்தர் தான், வள்ளல் பெறான் ஒருத்தர் தான், வள்ளல் பெருமான் ஒரே ஒருத்தர் தான் இரவா நிலை பெற வேண்டும் சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றவங்க பிறவா நிலை தான் கேட்டாங்க. ஆனா வள்ளல் பெருமான் அப்படி கேட்கல. இறந்ததான் பிறக்கணும், இறக்கிறதே அங்க ஸ்டாப் பண்ணுனார். இரவா நிலை பெற வேண்டும் அப்படின்னாரு. அதைத்தான் இங்க சொல்லி காமிச்சாரு. ஆகையினால் என்ன சொல்றாரு? உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறலாம் விலக நீ அடைந்து
விளக்குக்கு அப்புறம் மகிழ்க, அதுதான் மகிழ்ச்சி. மீது அது போய் அதுதான் மகிழ்ச்சி இல்லை. நம்ம எல்லா மகிழ்ச்சியும் நினைக்கிறோம், ஏதோ மகிழ்ச்சி நினைச்சுக்கிட்டு தேன் கொடுத்துல விழுந்து சாகர எறும்பு மாதிரி நாம மாதிரி வந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம். அதான் சொல்றாரு அவரு, அதெல்லாம் மகிழ்ச்சி இல்லை. பட்டதார சொல்றாரு, அன்பர் பணி செய்ய ஆளாக்கிட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எதுவும் வராது. நீ மற்றவங்களுக்கு உபகாரம் பண்ணிப்பாரு.